ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து தேதி வெளியீடு சம்மந்தமாக, அதாவது புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வந்து போட்டுன்னு வரோம். இப்போ புதிய விண்ணப்பம் இந்த மாதம் வந்து வரப்போது, அதுக்கான தேதி வெளியீடு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். எந்த வாரத்திலேருந்து வந்து புதிய விண்ணப்பம் வந்து ஆரம்பிக்க போகுது, எவ்வளோ பேர் வந்து விண்ணப்பிக்க முடியும், புதிய பயனாளிகளை எவ்வளோ பேர் வந்து இணைக்க போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து முகாம் வந்து நடக்கும், எங்கே எப்பொழுது வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற ஒட்டுமொத்த கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அடுத்த மாதம் புதிய விண்ணப்பம் கம்பல்சரியாக வந்து விட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கான எக்ஸாக்டான டேட் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக உங்களுக்கு எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள், நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை, அப்ளிகேஷன் சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், எந்த இடத்துல போய் வந்து டோக்கன் வந்து வாங்கணும், எங்கே போய் வந்து அப்ளை பண்ண முடியும், நீங்கள் ஆன்லைனில் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுக்கும்போது என்னென்னலாம் வந்து ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி டீட்டெயிலாக வந்து கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பார்ப்பேன். அதனால் தயவு செய்து வந்து இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க, புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கிட்டு இதுக்கு மேலே வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாத கண்டினியூ வந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கீமையும் தாண்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான பாயிண்ட், அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரெண்டு முக்கியமான டவுட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து மேல்முறையீடு இதுக்கு மேலே வந்து பண்ண முடியுமா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸாக்டான கமெண்ட்டுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிடைக்கும். அதிலேருந்து 2 கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக வந்து இருக்க போது, புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க, ஏற்கனவே வந்து ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்களும், இதுக்கு மேலே வந்து மேல்முறையீடு பண்ணிவிட்டு பணம் வாங்க போகிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவான விளக்கம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன அப்டேட்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சிங்கன்னு இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ற வருடம், அதாவது வந்து 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே இந்த திட்டத்தை வந்து நாடு முழுக்க வந்து தொடங்கி வச்சிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் காஞ்சிபுரத்தில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 கோடி பயனாளிகளுக்கு மேலே வந்து இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெற போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே வந்து தெரிவிச்சிருந்தார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 1,16,00,000 பயனாளிகள் வந்து மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கு, ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கே டைரெக்டாக வந்து செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதாவது ஒட்டுமொத்தமாக வந்து 1,66,00,000 மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கிடைச்சிருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடியே கிட்டத்தட்ட 1,06,00,000 பேருக்கு முதல் கட்டமாக வந்து வந்திருந்தது. ரெண்டாவது கட்டமாக மேல்முறையீடு பண்ண சொல்லி வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டதோ ஆனால் தகுதி வாய்ந்தவங்க வந்து கருதுறாங்களோ அவங்களாம் இ-சேவை மூலமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜனவரி மாதம் 2,50,000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதிய பயனாளிகளாக வந்து இணைக்கப்பட்டு ரூபாய் 1000 வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்றது வந்து தெரிவிச்சுக்கலாம். மேலும் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்த ஒரே ஒரு கேள்வி, புதிய விண்ணப்பம் இதுக்கப்புறம் வந்து வருமா, அதாவது வந்து முகாம் மூலியமாக ஏற்கனவே வந்து ஆரம்பத்தில் அப்ளை பண்ணாத நிறைய பேர் வந்து தவற விட்டுருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் வந்து அப்ளை பண்ணாத தவறவட்டவங்களும், புதுசாக வந்து குடும்பமாக வந்து இந்த 3 மாதத்தில் ரேஷன் கார்டு வாங்கினவங்களும் புதிய விண்ணப்பம் வருமானு வந்து கேட்டிருந்தீங்க. எக்ஸாக்டாக நம்ம சேனலில் வந்து சொன்ன மாதிரி புதிய விண்ணப்பம் இப்போ வந்து வந்துடுச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே வந்து தெரியும். மேலும் வந்து 2,30,000 பேருக்கு வந்து ரூபாய் 1000 அப்படின்ற தகவல் வந்து வெளியே இருக்குது அதிகாரி மூலமா. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட திட்டம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. புதிய பயனாளிகளாக இணைப்பதற்கான விண்ணப்பம் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என திட்ட அதிகாரிகளின் தகவல். அதாவது வந்து இந்த அடுத்த மாதம்ன்றது போன மாதம் வந்த நியூஸு. இப்போ வந்து இந்த மாதத்தில் எந்த தேதியில் வந்து அப்டேட்டாக வந்து புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்றத கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ண வந்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டான டேட் எங்கே போய் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தொடர்ந்து வந்து சொல்லணும் வரலாம். அதாவது வந்து நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இதுக்கான அப்டேட்டட் வீடியோ மட்டும்தான் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து போட்டுன்னு வரோம். நம்ம சேனலுடைய ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்க முடிஞ்சால் வந்து போய் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 வீடியோனா லாஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த தகவலும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது திரும்ப வந்து சொல்கிறேன், www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக க்ரைட்டீரியா எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுறோம். எங்கே
போய் வந்து அப்ளை பண்ணணும், எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க வந்து நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்டுன்னு வரீங்க. நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக வந்து இருக்கும். எந்த இடத்துல போய் வந்து அப்ளை பண்ணணும், உங்களுடைய டாக்குமெண்ட் என்னென்னலாம் வந்து தேவை அப்படின்றத 1 செகண்ட் வந்து சொல்கிறேன். டேரக்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட வெப்சைட்டோட லிங்க்கு www.tninfo360.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இப்போ கூட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். நிறைய பேர் கேட்க வேண்டிய கேள்வி, எங்கே போய் வந்து அப்ளை பண்ண முடியும், எங்கே போய் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அஃபிஷியல் வெப்சைட், அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் அதிலே வந்து ஒரு பாயிண்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலைக் கடையில் அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா நமக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, இதுக்கு மேலே வந்து முகாம் வந்து நடத்தாங்கன்னா நியாய விலைக் கடையில், அதாவது வந்து ரேஷன் கடையில் அரிசி பருப்புலாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கடையில் இருக்கிறவங்க மூலியமாக தான் டோக்கன் வந்து வழங்குவாங்க. அதுக்கப்புறம் விண்ணப்ப படிவம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. அவங்கள வச்சு தன்னார்வலர்களை வச்சு ஆப் மூலியமாக வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து ஆப் மூலியமாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கான எஸ்எம்எஸும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து வரும். இது வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம் வந்து இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் வராதுன்னு சொல்ல வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு சூப்பரான பதிலாக வந்து இருக்கும். மேலும் வந்து இந்த ஸ்கீம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்ற நோக்கத்தோட தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க ஏற்கனவே. அது என்னன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது இருந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்காக 8 வட்டாட்சியர்கள் 101 துணை வட்டாட்சியர்கள் பணியிடங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசில் வந்து இந்த பணியிடங்களே வந்து இல்லை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கூடுதல் பயனாளிகளை இணைக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மேல்முறையீடு பண்ணிவிட்டு கலாய்வு பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து பணம் வாங்காத இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட புதிய பணியிடங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து. அதில் 8 வட்டாட்சியர்கள் 101 துணை வட்டாட்சியர்களை வந்து முக்கியமாக வந்து பணியிடங்களை உருவாக்கி அதில் வந்து போஸ்டிங் வந்து போட்டுன்னு வராங்க. இவங்க எல்லாம் வந்து ஃபுல் போஸ்டிங்கில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய டெவலப்மெண்ட்டாக வந்து ஆகும். இந்த ஸ்கீம் இன்னும் வந்து டெவலப் பண்ணப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இதில் முக்கியமாக வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பாட்டமில் பார்த்தாவே வந்து தெரியும். அதாவது உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த கூடுதல் பணியாளர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படின்றத டீட்டெயிலாக ஹைலைட் பண்ணி வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஷோ பண்ணிக்கிறேன். இதில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க வந்து புதிய பயனாளிகள் சேர்ப்பு புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இந்த கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து வந்து பண்ணுவதுனால தான் நம்ம புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து வீடியோ போட்டுன்னு வரோம். வேறு எதெல்லாம் வீடியோ வேணுனாலும் கண்டிப்பாக வந்து கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாக்டான ஜூன் மாதத்தில் வந்து புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற தகவலை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகையில் புதிய பயனாளிகள் சேர்க்கும் திட்டம் ஜூலை மாதம் நடைபெறலாம் என தகவல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை இது 2 மாதத்தில் கன்ஃபார்மாக வந்து நடந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. இப்போ தான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிட்டு ரிசல்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 2வது வாரத்துலேருந்து ஜூன் 2வது வாரத்துலேருந்து புதிய அப்ளிகேஷன் வந்து அச்செடுக்கப்பட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கான டோக்கன் வந்து வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்து புதிய விண்ணப்பதாரர்களை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் அச்செடுக்கும் பணி ஜூன் மாதம் முதல் முடிந்ததும் பெண்களிடம் வழங்கப்படும் என தகவல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூன் மாதம் தான் டோக்கன் அச்சிடு பணியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட், அதாவது வந்து டோக்கன் பிரிண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் விண்ணப்ப படிவம் வந்து பிரிண்ட் பண்ணுறதும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும் விண்ணப்ப படிவம். அது சம்மந்தமாக எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டினியூவாக வந்து பார்த்துனுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்ணப்ப படிவம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு தெரியும் டீட்டெயிலாக. அந்த விண்ணப்ப படிவிலே வந்து எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை தான் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன். என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றதுல ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம் இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. இதில் விண்ணப்பத்தில் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆதார் எண்ணை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து போடணும். அடுத்தது வந்து பெயர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய முழு பெயர், குடும்ப தலைவி யாரோ அவங்களுடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டில் கார்னரில் 333 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த குடும்ப அட்டை எண் வந்து மென்ஷன் பண்ணணும். திருமணம் நிலை, திருமணமானவரா ஆகாதவரா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது தொலைபேசி எண். இந்த தொலைபேசி எண் மொபைல் நம்பர் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. நீங்கள் அப்ளை பண்ண உடனே அடுத்தது வந்து பணம் வந்ததுன்னா, அடுத்தது அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா, இது போல் வந்து எஸ்எம்எஸ்லாம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜாக வந்து வரும். எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. எஸ்எம்எஸ் சம்மந்தமாக வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எது போல் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றத அதையும் வந்து பார்க்க முடிச்சா கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகுதா, நீங்கள் வந்து எளிமையான குடும்பம் அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா எல்லாமே வந்து எலிஜிபிள்னா கண்டிப்பாக உடனடியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்ற எஸ்எம்எஸ்
வந்துடும். உங்களுக்கு வாழ்த்துக்கள் மெசேஜ், அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரும். அதனால தான் நம்ம சொல்கிறது, மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிற மொபைல் நம்பர் கொடுங்க, உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் கரெக்டாக பார்த்து வந்து கொடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் பார்த்தாவே வந்து தெரியும், சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து உங்களுடைய மாவட்டம் என்ன, அந்த மாவட்டத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். தற்போதைய மின் இணைப்பு எண், உங்களுடைய மின்சார பயன்பாட்டுடைய எண் வந்து கம்பல்சரியாக வந்து கேட்பாங்க. ஏன்னா அரசிடம் இருக்கும் டேட்டா பேஸ் வச்சு செக் பண்ணுவாங்க. 3600 யூனிட்டுக்கு மேலே வருஷத்துக்கு நீங்கள் வந்து கரண்ட் பில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி இல்லை. அதனால தான் வந்து உங்களுக்கு மின் கட்டண ரசீதும் மின் கட்டண எண்ணும் வந்து கேட்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வங்கியின் பெயர், வங்கி கணக்கு கிளையின் வசதி, அதாவது டீட்டெயிலாக வந்து கேட்டுப்போம். உங்களுடைய வங்கி கணக்கு எண் என்ன, உங்கள் வங்கி கிளையின் பெயர் என்ன, வங்கியின் பெயர் என்ன அப்படின்னு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. ஒரு சிலவங்க வந்து அப்ளை பண்ணும்போதே போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களாம் ரேஷன் கார்டில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்படாத பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டீங்க. ஆனால் வந்து பிரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஒரு சிலவங்க வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் 3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஆனால் ஆதார் கார்டில் பிரைமரியாக லிங்கான பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து பணம் வந்து ஏறி இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷனும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு பணம் ஏறினது வேறு பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கும். அது ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூலம் தான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் மூலியமாக வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னு வந்தீங்கன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு வந்து புரியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வரி உறுப்பினர்கள் குடும்ப விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் வந்து கிரைட்டீரியா வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வந்து தன்னார்வலர்கள் முகாம் நடக்கும்போது புதிய அப்ளிகேஷன் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக வந்து இன்டர்நெட்டில் ஆப் மூலயமா மொபைல் மூலயமா வச்சு இதை ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க அப்ளை பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்டேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வரும். இல்லை சர்வர் எரர் எதாவது வந்து லேட்டாக வந்து அவங்களே வந்து அப்ளை பண்ணி வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த டீட்டெயில் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணவங்களுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வந்து இந்த ஒரு முக்கியமான கமெண்ட், நிறைய கமெண்ட் போட்டால் வந்து வீடியோவில் இருந்து ஆகிடும். முக்கியமாக வந்து இந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை வந்து தெரிஞ்சுங்க. குடும்ப அட்டை தரவுகள் கிடைக்கவில்லை என வருகிறது, இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இவங்க ஆன்லைனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUTயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு OTP வர வச்சு ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்யும்போது குடும்ப அட்டை தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது. இது போல் வந்து வரவங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் அப்ளிகேஷன் வந்து வருது பார்த்தீங்களா, முகாம் வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லணும் வந்த பாருங்க. ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது போல் வந்து நம்ம CM ஹெல்ப்லைன்லையும் கால் பண்ணி வந்து கேட்டிருந்தோம். ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து கேட்க சொல்லியிருந்தோம். CM ஹெல்ப்லைனில் 1500 கால் பண்ணி வந்து கேட்டிங்கன்னா வந்து தெரியும். குடும்ப அட்டை தரவுகள் கிடைக்கப்பெறவில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் வந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கிரேஸ் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தனியாக ஒரு வீடியோலேயே வந்து போடலாம். அந்த கிரேஸ் பாயிண்ட் இந்த ஸ்கீமையும் தாண்டி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நாளைக்கு வீடியோவில் அந்த கிரேஸ் பாயிண்ட் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டிய பாயிண்ட்டு, டியர் கஸ்டமர் DPT கவர்மெண்ட், அதாவது வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து நீங்கள் புதுசாக வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கவர்மெண்ட்லேருந்து வந்து பேமெண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்றத உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கும் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டியர் கஸ்டமர் DPT கவர்மெண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் ₹1000 கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் லாஸ்ட் 4 டிஜிட் 5 டிஜிட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட்டோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வந்து வரும். இதிலேருந்து என்ன வந்து சொல்கிறேன்னா, முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து தான் வந்து ஃபண்டு வந்து வரப்போது கவர்மெண்ட் தரப்பில் தான் வந்து அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து வேறு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தாலும் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கண்டிப்பாக வந்து பணம் ஏறும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுங்க. புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க ஆதார் கார்டை கண்டிப்பாக வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிவிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. மேக்ஸிமம் வந்து ஓப்பன் பண்ண போகிறவங்க 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொடுங்க அப்படின்றத நம்மளுடைய ஒரு சஜஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக நிறைய அப்டேட் எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கே போய் வந்து அப்ளை பண்ண முடியும், எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும், விண்ணப்ப படிவம் சம்மந்தமாக என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். மேலும் வந்து கமெண்டில் ரிப்ளை பண்ணவங்களுக்கும் ஒரு சில பதிலெலாம் வந்து சொல்லியிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவல் கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம் சம்மந்தமாகவும் சரி, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாகவும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் வந்து மிகப்பெரிய பெனிஃபிட்டே நீங்கள் கேட்குற ஒரு டவுட்டும் கமெண்டில் கேட்குற டவுட்டுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது தான் நம்ம முதல் கடமை அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம். அதன் மூலிமா ரிப்ளை பண்ணதன் மூலிமா நிறைய பேர் வந்து பயன்பெற்று ₹1000 வந்து பெற்றிருக்காங்க அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்
சேனலில் தொடர்ந்து www.tninfo360.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே வந்து அதில் இருக்கும். திரும்ப வந்து சொல்கிறேன், www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது. அந்த வெப்சைட்டை செக் பண்ணிங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக ஆர்டிக்கல் எல்லாமே எப்படி வந்து அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கீம் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருப்போம். கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.